கிழவனும் கடலும் என்ற நாவலில் பயணிக்கலாமா? சாலை வழியாக நடந்து இருவரும் கிழவனின் குடிசையை அடைந்து திறந்த வாசல் வழி உள்ளே சென்றனர். பாய்மரத்தை அதை சுற்றிய துணியுடன் சுவரில் சாய்ந்து வைத்தான். சிறுவன் அதன் அருகே பெட்டியையும் சுக்கானியையும் வைத்தான். பாய்மரம் குடிசையின் நீளத்துக்கு இருந்தது. குடிசை பனை ஓலையால் உறுதியாக கட்டப்பட்டிருந்தது. அறையில் படுக்கையும் ஒரு மேசையும் நாற்காலியும் இருந்தன. தரையில் சமையலுக்கான கரியடுப்பு, பனை ஓலைகளை அடுக்கி அழுத்தமாக கட்டப்பட்ட சுவரில் இயேசுவின் புனித இதயமும் கன்னிமரியாளின் படமும் தொங்கின. இவை அவனது மனைவியின் நினைவு சின்னங்கள். ஒரு காலத்தில் அவனுடைய பழுப்பேறிய புகைப்படம் ஒன்றும் அங்கே இருந்தது. அதை பார்க்கும் போதெல்லாம் கிழவன் தனிமையை உணர்ந்து வந்தான். எனவே அதை எடுத்து இடமாறி வைத்து விட்டான். இப்போது அது அலமாரியில் அவனது சட்டை துணிமணிகளுக்கடியில் இருக்கிறது. சாப்பிட என்ன வைத்திருக்கிறாய் என்று கேட்டான் சிறுவன். சோறும் மீனும் பானையில் இருக்கிறது, நீயும் கொஞ்சம் சாப்பிடேன். வேண்டாம், நான் சாப்பிட்டு கொள்கிறேன். அடுப்பை மூட்டட்டுமா? இப்போது வேண்டாம், பிறகு பார்த்து கொள்ளலாம். அல்லது ஆறின சோறே போதும். வலையை எடுத்து கொள்ளட்டுமா? தாராளமாக. உண்மையில் கிழவனிடம் வலை இல்லை என்பதும் அதை விற்றுவிட்டான் என்பதும் சிறுவனுக்கு தெரியும். எனினும் தினசரி இந்த வேடிக்கை நடக்கும். பானையில் சோறோ மீனோ இல்லை என்பதும் சிறுவனுக்கும் தெரியும். 85 ஒரு அதிர்ஷ்ட எண் என்றான் கிழவன். நாளைக்கு நான் 1000 பவுண்டு எடை உள்ள ஒரு மீனை கொண்டு வந்தால் உனக்கு எப்படி இருக்கும்? நான் வலையை எடுத்து கொண்டு போய் மத்தி மீன் பிடித்து வருகிறேன். வாசலில் எனக்காக காத்திருப்பாயா? சரி, நேற்றைய பத்திரிகை இருக்கிறது. பேஸ்பால் செய்தியை படித்து கொண்டிருப்பேன். இந்த பயணத்தில் புத்தக பரிந்துரை மீண்டும் தொடரும்.